அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய இதய ஆண்டவரது திருவிழாவு என்பது அனைவருக்கும் நெஞ்சுக்கு நெருக்கமான மகிழ்ச்சியான ஒன்றாகும். எனவே இங்கே இருக்கின்ற நம் அனைவருக்கும் இறைவனது அன்பும் இறைவனது இரக்கமும் கிடைக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவரை குறித்து காட்டும் அடையாளங்கள் பல இருக்கின்றன. நாம் பார்க்கிறோம், குழந்தை இயேசு, அதை பார்க்கிற பொழுது வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று நாம் யோசிக்கிறோம். அதே போல நல்ல ஆயன் படத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை நல்ல ஆயனாக அடையாளப்படுத்துகின்ற படங்கள். இவையும் ஒரு ஆயனாக நமக்கு மேலிருந்து நம்மை வழிநடத்துவதாக அது தெரிகிறது. அடுத்ததாக பார்க்கிறோம் சிலுவை. சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்க்கிற பொழுதெல்லாம் அவர் செய்த தியாகம், அவர் தந்த அந்த மீட்பு நமக்கு ஞாபகம் வருகிறது. ஆனால் இதய ஆண்டவரை பார்க்கிற பொழுதுதான் அவர் நம் மீது கொண்டிருக்கிற அன்பு நமக்கு வெளிப்படுகிறது, தெரிகிறது. நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்பதை அந்த இதயத்தை பார்த்துதான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. அந்த இதய ஆண்டவர் அந்த இதயத்தை ஊடுருவிய போது, அல்லது ஊடுருவிய அந்த தருணம் நமக்கான தருணம். ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்த அன்பின் தருணம். இந்த உலகிலோ அல்லது இந்த உலகை சார்ந்த பொருட்களாலோ தர முடியாத ஒரு அன்பை ஆண்டவர் இயேசு தந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதர்கள், நம்மோடு வாழ்கிற நமது குடும்பத்தினர்கள் பல இருப்பார்கள். ஆனால் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த அன்பை காட்டுகிற அளவுக்கு யாரும் இருக்க முடியாது, இருக்கவும் வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு தருணத்திலே, ஏதாவது ஒரு இடத்திலே அந்த அன்பு வேறு ஏதாவது ஒன்றோடு தொடர்பு உடையதாக மாறி போய்விடும், அல்லது நிபந்தனை உடையதாக மாறி போய்விடும். ஆனால் இயேசுவினுடைய அன்பு தூய அன்பு, அன்கண்டிஷனல், அதாவது நிபந்தனையற்ற அன்பு. எந்த நிபந்தனையும் அவர் விதிக்கவில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அது மட்டுமே அவரது இதயத்தின் துடிப்பாக இருப்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தூய இதய ஆண்டவருடைய திருவிழா நாம் ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு நிபந்தனையற்ற அன்பை தருகிற ஒருவர் இருக்கிறார், எனக்கு எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த விழாவானது நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்று நாம் பார்க்க வேண்டும். முதலிலே இந்த விழா நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்னவென்றால், இந்த இதய ஆண்டவரை நமது குடும்பங்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். யாரையெல்லாம் தலைவராக நாம் கருதுகிறோம். ஆனால் ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் தலைவராக கருத வேண்டியது, அன்பின் தலைவராக கருத வேண்டியது இந்த இதய ஆண்டவரைத்தான். எனவே முதலாக இந்த விழாவானது அதற்குத்தான் அழைப்பு கொடுக்கிறது. இரண்டாவது, தினந்தோறும் நமது வாழ்வியல் அடையாளமாக இயேசுவின் அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்று அழைப்பு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி ஆண்டவர் மலை பொழிவிலே தனது உள்ளத்தில் இருக்கிற அந்த குணங்களையெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வியல் இதிலே தான் இருக்க வேண்டும். இப்பொழுது படிக்கப்பட்ட இந்த குணங்களிலே நமது உள்ளம், நமது வாழ்வு, நமது வாழ்வை சார்ந்த பழக்க வழக்கங்கள் அனைத்தும் அடங்கி இருக்க வேண்டும். இது மட்டும் அடங்கியிருந்தால்தான் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். இதிலிருந்து விலகி இருக்கிறோம் என்றால் அந்த இதய ஆண்டவருடைய அன்பிற்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் பொருள்.
எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விழா நமக்கு கொடுக்கிற இரண்டாவது அழைப்பு நமது வாழ்வியல், இயேசு காட்டுகின்ற இந்த விழுமியங்களை நாம் வாழ வேண்டும். ஏதாவது ஒரு விழுமியம் எனது தலை கோட்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அந்த வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, அன்றாட வாழ்க்கையிலே நாம் பிறரையும் கடவுளையும் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம் என்கின்ற நினைவூட்டல் இந்த விழா நமக்கு கொடுக்கிறது. எப்பொழுதெல்லாம் பிறரை அன்பு செய்ய தவறி இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இதய ஆண்டவர் நமக்கு சொல்லுவது, அவரது இதயம் நம்மை கூப்பிட்டு சொல்லுவது, நீ அன்பிலிருந்து விலகுகிறாய், பகைமை பாராட்டுகிறாய், அல்லது தீமையை பிறருக்கு நினைக்கிறாய், அது அல்ல வாழ்வு. மாறாக அன்றாட வாழ்விலே உனது வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால், உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய நீ கடமைப்பட்டு இருக்கிறாய் என்று சொல்லி இந்த விழாவானது நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக இந்த விழா நமக்கு சொல்லுவது, தினந்தோறும் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, மாறாக நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த இதய ஆண்டவரின் உருவத்தை பார்த்து, அவரது முகத்தை பார்த்து, நான் அன்பு செய்ய அழைக்கப்பட்டவன், நான் அன்பாக வாழ அழைக்கப்பட்டவன், வேறு எதற்கும் இடம் கொடாமல் ஒரு தூய்மையான இதயத்தை கொடுக்க அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பல முறை நம்மை நினைவூட்டல் செய்து கொள்ளுகிற ஒரு தருணம் இது. எனவேதான் இந்த விழா நமது இதயத்தை மாற்றுகின்ற விழா என்று சொல்லுவார்கள். வழக்கமாக இயேசுவின் திருதயத்திற்கு நாம் சொல்லுகிற ஜெபம், அன்பான இதய ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை உம்முடைய இதயம் போல் ஆக்கியருளும். இந்த நம் இதய ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இது. எனவே நமது உள்ளத்திலே அந்த அன்பு என்கின்ற அந்த பக்தியானது பற்றி எரிய, குறிப்பாக அன்றாட வாழ்விலே நம்மை நினைவூட்ட இந்த இதய ஆண்டவருடைய திருவிழா நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. கடைசியாக நாம் ஒவ்வொருவரும் இந்த விழாவிலே இந்த இதய ஆண்டவரிடமிருந்து ஒரு தனிப்பட்ட அருளையும் தனிப்பட்ட ஆசிரையும் அன்றாடி பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்விலே பல துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், இன்னும் பல வருத்தங்கள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தையும் மேற்கொள்வது ஒன்றே ஒன்றுதான், அது இறைவன் நம்மீது காட்டுகின்ற அன்பு. அந்த அன்பை புரிந்து கொண்டு இவற்றிலிருந்து வெளிவந்து, ஆண்டவரே எனக்கு மீட்பு கொடும், எனக்கு விடுதலை கொடும், எனக்கு வாழ்வு கொடும், எனக்கு குணம் கொடும் என்று சொல்லி இந்த விழாவிலே நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபமானது கண்டிப்பாக ஏற்கப்படும். ஏனென்றால் நம்மை அளவு கடந்து அன்பு செய்பவர் இதய ஆண்டவர். எனவே இதற்காக மன்றாடுவோம். மேலுமாக இவையெல்லாம் திருவிழா கொடுக்கிற அழைப்பு. நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எனது வாழ்விலே அன்பிற்கு எதிரான செயல்களை நான் நிறுத்த வேண்டும். வன்முறை இருக்கிறதா? இரக்கமற்ற செயல்களிலே நான் ஈடுபடுகிறேனா? அநீதியாக இருக்கிறேனா? நீதி என்று தெரிந்தும் அதை பார்த்தும் பாராமல் சென்று கொண்டிருக்கிறேனா? அழிக்கக்கூடிய செயல்களிலே நான் ஈடுபடுகிறேனாய்? இவை அனைத்தும் இறைவனது இதய ஆண்டவரது அன்புக்கு எதிரான பாவங்கள். இவைகளை நாம் செய்திருந்தால் அதற்காக மன்னிப்பு வேண்ட வேண்டும். இதய ஆண்டவர் இரக்கமுடையவர், மன்னிப்புக்காக காத்திருக்கிறவர். எனவே நமது தவறிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அதே சமயத்திலே இவற்றையெல்லாம் தள்ளிவிட்டு, நான் உம்மை மட்டும் அன்பு செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமது அன்பை போல நான் இந்த அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிற தருணம். ஜெபிப்போம். இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது, நமக்கு அழைப்பு, இந்த இதய ஆண்டவர் கொடுக்கிற அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பு இந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நமது இல்லங்களிலே, நமது குடும்பத்திலே இருக்க வேண்டும். பல நேரங்களிலே இதை மறந்து விடுகிறோம். இவர் யாரோ நான் யாரோ என்கின்ற விதமாக நமது வாழ்வு பல நேரங்களிலே அமைந்து விடுகிற. இல்லை, இறைவன் இயேசு இந்த திருவிழா, இந்த இதய ஆண்டவர் இந்த திருவிழா மூலமாக நமக்கு கொடுக்கிற அழைப்பு, அன்பு செய்யுங்கள். எப்படி அவர் இதயம் எப்பொழுதுமே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று துடித்து கொண்டு இருக்கிறதோ, அதே போல நம்முடைய இதயமும் துடித்து கொண்டு இருக்க வேண்டும். நாம் பிறரை அன்பு செய்ய, பிறரை மன்னிக்க, பிறருக்கு இரக்கம் காட்ட, பிறரு தவறுகளை பொறுத்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடைசியாக
ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த உலகிலே வன்முறை எவ்வளவோ நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை வன்முறைகள், தீவிரவாதம், எத்தனை உயிர்கள் பறிக்கப்படுகின்றன. அடுத்ததாக எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் என்று சொல்லி வெறுப்பையும் துரோகத்தையும் இழைத்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்திலே நாம் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம், இவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல உள்ளத்தை கொடும், அன்பான உள்ளத்தை கொடும், இரக்கமற்ற செயல்களிலிருந்து இவர்களை தடுத்தெறியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஜெபமானது மிக மிக முக்கியம். இந்த சமூகத்திலே இறை அன்பு வளர வேண்டுமானால் நாம் ஜெபித்தாக வேண்டும். எனவே இந்த நாட்கள் ஜெபத்தின் நாட்கள். இதை ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த உலகத்திற்காக, உலகத்திலே கொட்டப்படுகிற வெறுப்பு செயல்களுக்காக ஜெபிப்போம். இவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உமது அன்பு மேலும் இந்த உலகிலே உயர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதோடு சேர்த்து நமது திருச்சபைக்காக, ஆயர்களுக்காக ஜெபிப்போம். நமது பேராயர் மற்றும் பங்கு தந்தையர்கள் இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் இதய ஆண்டவரது அன்பை உணர்ந்தவர்களாக, இந்த அன்பை பிறருக்கும் எல்லா இறைமக்களுக்கும் அன்பை கொடுக்கிறவர்களாக மாற அவர்களுக்கு உதவிட, இந்த இதய அன்பு உதவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக மன்றாடுவோம். எனவே இந்த நாட்கள் அருளின் நாட்களாக, ஆசிரியின் நாட்களாக, இதய அன்பு உங்களில் நிறைந்திருக்கிற நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.